சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யார் சொந்தக்காரர் அப்படின்னா, நித்தியத்துக்கு போறவங்க தான் சொந்தக்காரங்க. கர்த்தருடைய பிள்ளைகளா சொந்தக்காரங்க. ஜாதி, மத, இன, சபை வேறுபாட்டை தூக்கி எல்லாம் வீசிட்டு பேசிட்டு இருக்கிறவங்ககிட்ட. ஆமா, அன்பானவர்களே, தர்மையான நாள்ல நம்ம சிந்திக்கணும், நம்ம எதற்காக ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொண்டார். உலகத்தை போல வாழ்றதுக்கு இல்லைங்க, உலக மனுஷனை போல வாழ்றதுக்கு ஆண்டவர் அழைக்கணும். நம்ம அப்படித்தான் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்க வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பானவர்களே, பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பிரியாணியை வந்துட்டு பழைய சோத்துக்கு ஆசைப்படுறாங்க நிறைய பேர். என்னதான் பண்றது சொல்லுங்க. சரி, ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நான் கடந்து சொல்றேன். நான் போன சனிக்கிழமை என்னுடைய பாப்பாவுக்கு கிராஜுவேஷன் பட்டமளிப்பு விழா குமரூர் காலேஜில் கிட்டத்தட்ட 2,000-3,000 பேர் அமர்ந்திருந்த ஒரு அரங்கிலே நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ரைட், ஓகே, கிராஜுவேஷன் முடிஞ்சது. நாங்கள் ஒரு பக்கம் வந்து உட்கார்ந்து இருந்தோம். அப்பொழுது சிறு வயதிலே பார்த்த ஒரு பாப்பா, ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி. நாங்கள் சிஎஸ்சி இமானுவேல் சர்ச்சு 2015 போகும்போது சண்டே ஸ்கூல் பிள்ளையாக அந்த பிள்ளை அங்கே வரும். என்னுடைய பாப்பாவுக்கு கிளாஸ்மேட் மாதிரி, சண்டே ஸ்கூல் மேட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அப்பா அம்மாவும் கொஞ்சம் பழக்க வழக்கம் இருக்கு, அங்கங்க பார்த்தா பேசுவாங்க. ரொம்ப க்ளோஸ் இல்லை. எம்சிஏ, கிறிஸ்துவ பெண். அப்புறம் ஆண்டி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா எம்சிஏக்கு பட்டம் பெற்று வரேன், இப்பவே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு தான் எம்சிஏ படித்தேன். ரொம்ப சந்தோஷம், உங்கள் வீட்டுக்காரருக்கு நன்றி அப்படின்னு. என்ன இருந்தாலும் வேதத்தை மையமாக கொண்டு நீ வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டு நான் வாயை மூடியவுடன் அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, கண்டிப்பாங்க அங்கிள், பைபிள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மாதிரி சொல்லுச்சு. ரைட், இந்த உரையாடல் முடிந்தது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, கடந்து செல்லுகிறது. சேரீ கட்டிக்குதுங்க, ஓட்ட ஜாக்கெட். இப்படித்தாங்க வாழ்க்கை இருக்குது நிறைய பேருக்கு. படுகேவலமாக கர்த்தரை அவமானப்படுத்துகிறார்கள். வசனம் ஒண்ணு சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு. அது வாயில தான், அது மனப்பாடம் பண்றதுக்கு தான், வாழ்க்கையில் இல்லை. இப்படித்தான் நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்குதுங்க. என்னதான் பண்றது? நானும் கத்திட்டு சாகிற வரை கத்திட்டு இருப்பேங்க. என் கட்டளை ஆண்டவர் எப்போது நிறுத்துறாரோ அப்பொழுதுதான் நான் விடுதலை ஆவேன். அதுக்காக சத்தியத்துக்காக கத்துவேன். அன்பானவர்களே, தர்மையான நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மனசாட்சி. ரொம்ப அருமையான தலைப்புங்க. எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்கு இல்லைங்க? உனக்கு மனசாட்சி இருக்காடா அப்படின்னு மாதிரி தான் அநேக இடங்களில் அநேகர் கேட்பதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். நாமும் ஒரு சிலரும் கேட்டிருப்போம், நம்மையும் ஒரு சிலர் கேட்டிருக்கலாம், தெரியல. ஆனா இந்த மனசாட்சி பற்றி நாம் இந்த நாளில் ஒரு செய்தியை கேட்க நான் அவளாக உள்ளேன் கர்த்தரிடத்தில். பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் 24:16. இப்படிப்பட்ட சப்ஜெக்ட்ல ஏங்க சபையில் எடுக்கிறது இல்லை? அதான் நீங்களே கேட்டு நீங்களே விடையை தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 24:16 அருமையான தேவ மனிதன் பவுல் ஒரு வசனத்தை பதிவு செய்கிறார். நான் பவுலாகிய நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்க. அவரது விருப்பம் எல்லாம் எங்க இருக்குதுங்க? கடவுளுக்கு முன்பாக மட்டுமல்ல, மனுஷனுக்கு முன்பாகவும்
குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க விரும்புகிறேன், பிரயாசப்படுகிறேன் என்கிறார். அன்பானவர்களே, உலக மக்களுக்கு கூடங்க மனசாட்சி இருக்குதுங்க. ஆனா கிறிஸ்தவங்களுக்கு மனசாட்சி குறைவாகி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களோடு நாமும் போய் சாகரக்காக இந்த மெசேஜ் இல்லைங்க. அவர்களுக்கு மத்தியிலே ஒரு நோவாவை போல, பரிசேயன் சதுசேயத்துக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை போல வர நான் அழைக்கப்படுகிறேன், நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, உலக மக்களும் கூட மனசாட்சி இருக்குதுங்க. ஆனா இந்த கிறிஸ்தவர்கள் என்ற வேடம் போட்டு இருக்கிற அநேகருக்கு மனசாட்சியே இல்லைங்க. நீங்க பார்த்து பாருங்க. எனக்கு இருக்கா நான் முதல்ல செக் பண்றேன், நீங்களும் செக் பண்ணுங்க. நானும் மனுஷன்தான், என்னிடத்திலும் குறைவு உள்ளது. ஆனா அந்த குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவர், அதுதான் முக்கியமான பாயிண்ட். யாரும் தவறு செய்யாமல் இல்லை. ஒரு சில சூழ்நிலைகளில் நாம் மனசாட்சி இல்லாமல் நடந்து கொள்வோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அடுத்த நிமிடமே நமக்கு உணர்த்துவார். என்ன உணர்த்துவார்? இத்தனை பைபிளை படிச்சுட்டு மனசாட்சி இல்லாமல் நடந்துட்டேன். அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு. அதுக்காக அடிக்கடி நம்ம தப்பு செஞ்சுட்டு தொடர்ந்து மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிப்பாரான்னு தெரியல. அது சரியில்லை, அது நமக்கு சரியில்லை. அன்பானவர்களே, மேக்சிமம் குற்றமற்ற மனசாட்சி உடையவராக நாம் இருக்க பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவர்கள் ட்ரைனிங் எடுக்கணும். அன்பானவர்களே, சரி, உலக மக்களை குறித்து கொஞ்சம் பேசியிருந்தாங்க. இந்த உலக மக்கள் மனசாட்சி உடையவர்களாக இருக்கிறாங்க, நான் கிறிஸ்டியன்ஸ் அப்படியாக இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் அங்கங்கே பார்க்கும்போது தெரியுது. அப்ப இந்த உலக மக்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. அந்த வீட்டார் அவங்களுக்கு சரியா சாப்பாடே கொடுக்கறது இல்லை, மனசாட்சி இல்லை. ஓகே. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரமா அந்த மாதிரி வாடகைக்கு இருக்குது, தெரியாம சாப்பாடு கொடுக்கு. மனசாட்சி உடையவராக அந்த ஏழை பெண்மணி அடிக்கடி அந்த சாப்பாட்டை கொடுப்பதை அந்த அம்மா சொல்லும் பொழுது உண்மையாகவே நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். கற்றுக்கொள்ளார் ஆண்டவரை அறியாத ஒரு பெண்மணி, வாடகைக்கு வீட்டில் இருக்கும் ஒரு பெண்மணி, ஏழை பெண்மணி, ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுகிற ஒரு பெண்மணி, பக்கத்து வீட்டுல ஒருத்தர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, அந்த வீட்டார் உணவு கொடுப்பதில்லை, நான் கொடுத்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே சிந்தித்தார்களே. உண்மையான ஒரு மனசாட்சி, நல் மனசாட்சி எங்க கற்றுக்கொண்டாங்க எனக்கு தெரியும். அன்பானவர்களே, சரி, சந்தையில ஒரு முட்டை வியாபாரி பெண்கள், நான் சந்தைக்கு அடிக்கடி போவேங்க. அப்ப நம்ம சரி கடையிலேயே வாங்குறது, சரி இங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு 50 பைசா கம்மியின் மாதிரி சரி சொல்லி போட்டு வாங்கினேன். வீட்டுக்கு வந்த பொழுது ஒரு சில முட்டைகள் பழைய முட்டைகளாக இருப்பதை என் மனைவி சொன்னார்கள். அப்புறம் அடுத்த வாரம் நான் போகும்போது அந்த பெண்மணியிடம் சொன்னேன், இந்த மாதிரிமா நான் போன வாரம் வாங்கிட்டு போனேன், ஆனா இப்படியாக பழைய முட்டைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எத்தனை முட்டைகள் இருக்குது அண்ணா, இப்பொழுது நான் மாற்றி தருகிறேன், அதை நீங்கள் கொண்டு வராவிட்டாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள். மனசாட்சி உள்ள ஒரு வியாபாரி, நான் கிறிஸ்டியன்ஸ். ஊட்டி லாட்ஜில் நான் போய் தங்கும் பொழுது என்னுடைய நண்பர் ஒரு நாள் அங்கே தங்குவதற்காக வந்தார் தன் மனைவியுடன். நான் அவருக்கு புக் பண்ணி கொடுத்தேன். நான் 10 நாள் 15 நாள் தங்கினேன். அதனால என்னுடைய அந்த பைசாவையே அவர்களுக்கும் போட்டு கொடுத்து விட்டார்கள். 2000 ரூபாய், மற்றவர்களுக்குலாம் 3000 ரூபாய். ஒரு நாள் தங்களுக்குலாம் 3000 ரூபாய். அப்புறம் என்னுடைய நண்பர்னால, அப்புறம் இவரும் பெரிய உங்க நண்பருங்கிறீங்க 2000 தங்கியாச்சு. இது பண்ணியாச்சு. காலையில சுடுதண்ணி வரல. ஊட்டியில குளிர் பகுதி, சுடுதண்ணி இல்லைன்னா காலையில குளிக்க முடியாது. 6 மணிலேருந்து வெயிட் பண்றாரு. 7 மணிக்கு வரும், 8 மணிக்கு வருந்தேன். மண்டை காஞ்சி போயிடுச்சு. அவரும் கஷ்டப்பட்டு ரூம் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாரு. எங்கிட்ட சொன்னாரு, தண்ணியே வரலைங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் மேனேஜரை சொன்னேன்,
எங்க சார் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு. அப்புறம் ஒண்ணுமே பேசல அவரு. சரி வாடகை ஒரு எவ்வளோங்க நீங்க வாடகை சொல்லுங்க, 1500 கொடுத்தால் போதும் என்று மனசாட்சியுடன் நடந்து கொண்டார். அன்பானவர்களே, சரி, உலக மனுஷனுடைய மனசாட்சிகள் இப்படியாக இருக்கிறது. வேதம் மனசாட்சியை குறித்து என்ன சொல்லுகிறது? ரோமர் 9:2 நல்ல மனசாட்சியை குறித்து ரோமர் 9:2 என்ன சொல்லுகிறது கொஞ்சம் பார்ப்போம் நம்ம. ரோமர் 9:2 நான் சொல்லுகிறது பொய்யல்ல. எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆரோக்கியமான வசனம் என்று பாருங்க. சும்மா ஆசீர்வாதமா இருப்பா, அப்படி பயப்படாது. இந்த வசனத்தை படிச்சே காலம் ஓடிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பேர் கிழிச்சி வசதி மாதிரி 10 வசனம் 20 வசனம் 30 வசனம் கார்டுல போட்டு ஏதோ ஒரு வசன கார்டு எடுத்துட்டு அன்னைக்கு வாக்குத்தமா எடுத்துக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடக்குதுங்க. அப்புறம் கேலண்டர் வசனத்தை பார்த்து திருப்திப்பட்டுக்கிறது. அதுல காலண்டர் என்னதான் போடுவான்? ஆசீர்வாதத்தை பற்றி தான் போடுவான். பாவத்தை குறிச்சு ஏதாவது போடுவாங்க நீங்க? மனசாட்சி குறிச்சு ஏதாவது போடுவீங்க நீங்க? போட மாட்டாங்க. ரைட். இங்க என்ன சொல்றது வேதம்? நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. நம் மனசாட்சி நம்ம சாட்சியா இருக்கா? அன்பானவர்களே, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க உங்க மனசாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நல்ல மனசாட்சியுடன் இருக்கிறீர்களா? சுத்த மனசாட்சியுடன் வாழ்கிறீர்களா? நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க செக் பண்ணி பார்த்து நம்ம நல்ல மனசாட்சி தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நாட்டுக்கு பெருமை அடைந்து போவோமானால் நாம் கீழான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை என்று அர்த்தம். நமது தவறை நாம் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக சரிவான நிலையிலே இருக்கிறோம் என்று அர்த்தம். அன்பானவர்களே, அதுக்காக நான் பெரியவனாக பேசுகிறார் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நானும் சிறு சிறு தவறுகளை செய்வதும் தான். இல்லை என்று மனசாட்சி இல்லாதவனாக நான் அப்படியே சொன்ன மாதிரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக அடிக்கடி நான் அப்படியாக செய்வதில்லை. சுத்த மனசாட்சியுடன் நடப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை வேண்டும் கிருபை வேண்டும் என்று சொல்லி நான் இந்த மெசேஜ் எழுதி 2-3 நாள் ஆச்சு நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அன்பான நல்ல மனசாட்சி எனக்கு வேண்டுமாட்டோம். அதுக்கு நீ தான் ஆளுகை செய்யணும். நம்ம ஆளுகை செஞ்சா நம்ம மனசு ஆளுகை செஞ்சா நல்ல மனசாட்சியெல்லாம் கிடைக்காதுங்க. ஓகே. 2 கொரிந்தியர் 1:12 என்ன சொல்லுங்க? மாம்சத்துக்கேற்ற நாணத்தோட நனவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறது. நல் மனசாட்சி ஒரு புகழ்ச்சி, சந்தோஷம், கர்த்தருக்கே மகிமை. ஆம் அன்பானவர்களே, சரி, இந்த இப்படிப்பட்ட மனசாட்சிய இந்த நல் மனசாட்சிய சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 1:19 தெளிவாக கூறுகிறது. இந்த நல்ல மனசாட்சியை சிலர், அன்னைக்கு சிலர் பைபிள் எழுதும்போது இன்னைக்கு பலர் தள்ளிட்டாங்க. மனசாட்சி எனக்கு வேண்டாம், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என் மனசாட்சியை பத்தி நான் உங்களுக்கு ஒரு நிகழ்வில் ஒரு வசனத்தை வைத்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். 1 பேதுரு 3:16 16 என்ன சொல்றது பாருங்க. 1 பேதுரு 3:16 கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நல்லா நடக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இதை விட ஒரு வாழ்க்கையில உயர்வு ஒன்றுமே இல்லைங்க. இந்த உலகத்துல பணத்தினால் உயர்வு, அதனால் உயர்வு, இதனால் உயர்வு வந்தாலும் நல் நடக்கை என்பது மிகப்பெரிய உயர்வு. நல் நடக்கை என்பது பரிசுத்தமான நடக்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு நடக்கை. கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை என்ன பண்ணுவாங்க ஒரு சிலரு?
உங்க சபையிலேயே உங்களை தூசிப்பாங்க, நம்ம வீட்டாரும் தூசிப்பாங்க, நம்ம சுற்றியோட மக்களும். இவனும் பைத்தியக்காரன் போல இருக்குது, சம்பாதிக்க தெரியாத சும்மா வந்து ஏழை ஏழைகள் ஓடிட்டு இருக்கான். ஏழைகள்னா என்ன நினைச்சீங்க நீங்க? சாதாரணம் இல்லைங்க, கடவுளை காண்பதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது நமது இயேசு. அந்த சாதாரணமாக கிடையாது. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி தெளிவாக வேதம் போதிக்கிறது. ஆனா உலகம் என்ன சொல்லு? பைத்தியக்காரன்னு சொல்லு. அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி கவலைப்பட்டோம்னா நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டியதில்லை. ஓகே, இப்ப இங்க என்ன சொல்றது? நிறைய பேர் தூசிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம அக்கிரமக்காரர் என்று சொல்றாங்க. உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் அவர்கள் வெட்கப்படும்படிக்கு நல்ல மனசாட்சி உடையவளாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் இருக்குங்க, பூலோகத்திலே இருக்குதுங்க, வெட்கப்படுவார்கள், பேசுவதற்கே வெட்கப்படுவார்கள். அப்படி ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அன்பானது. என் தந்தையினுடைய நிகழ்வு. நான் ரசிக்கப்பட்ட பின்பு எனது தந்தைக்கு நான் கடிதம் கொடுத்தேன். அப்பா, ஏன்னா நாங்க அப்பா நேர்ல பார்த்து என்னால பேச, அப்படிப்பட்ட காரியங்களை என்னால பேசுறதுக்கு என்னால முடியல. எங்க அப்பா இடத்துல பாவத்தை அறிக்கிட்டணும். ஆண்டவர் கிருபை காட்டினார். ஒரு கடிதத்தை எழுதினேன். அப்பா, உங்களுடைய பாக்கெட்டில் நான் சிறு வயதில் பணம் எடுத்து நமது குடும்பத்தில் பல குழப்பங்களை செய்தேன். எழுதுனுங்க. ரட்சிப்புன்னு சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க நீங்க? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். சும்மா ஆண்டவர் ஏற்கொண்ட ரட்சிப்பு நினைச்சுக்கலாங்க நிறைய பேர். இல்லைங்க, நமது பாவம் அறிக்கை செய்யப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும், காரியங்களை நாம் சரி செய்யப்பட வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஏதோ ஆண்டவர் இயேசுவே நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னா ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது ரட்சிப்பு இல்லைங்க. இந்த ரட்சிப்பை குறித்து நான் தெளிவாக வேற ஒரு மெசேஜில் பேசுறேன். என் தந்தை இதில் அப்படி நான் மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் நான் உங்களுக்கு தெரியாமல் பிரின்சிபால் கையெழுத்தை போட்டு உங்களுக்கு பணம் பிடுங்கினேன். பல தவறான வாழ்க்கையை வாழ்ந்தேன். உங்கள் பணத்தை சூறையாடினேன். பல தவறான வாழ்க்கை வாழ்ந்து உங்களுக்கு விரோதமாக, நமது குடும்பத்துக்கு விரோதமாக என்று சொல்லி என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆமா சரி. இது கொஞ்ச நாள் கழிச்சு என் தந்தை என்ன யோசிச்சார்னா, இவன் மதம் மாறி விட்டான் என்று சொல்லி பல இடத்துல சொல்ல ஆரம்பிச்சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. மதம் மாறவில்லை, நாங்கள் மனம் மாறினோம் அன்பானவர்களே. அவருக்காக நாங்கள் ஜெபித்தோம். அவ்வப்போது நாங்கள் போய் பார்த்து வருவோம். எங்க அப்பா அம்மாவை என்னுடைய மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமாக வருவோம். அவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய அளவுக்கு நாங்கள் வாங்க மாட்டோம் அன்பானவர்களே. எங்க அம்மா கொஞ்ச நாள் எங்க வீட்டில் இருந்தாங்க. ஒரு 10,000 ரூபாவோடு வந்தாங்க. அப்ப எங்க ஒய்ஃபோட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த 10,000 வாங்கக்கூடாது, ஆனால் நமது சேவையை, நமது சர்வீஸை சரியா செய்யணும், நல்ல மனசாட்சியோடு. எங்க அம்மா போகும்போது வரும்போது இதுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே யூரின் இருந்துருவாங்க. அதையும் நாங்கள் ஒய்ஃபு கழுவி விடுவாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, நல் மனசாட்சி எங்களுக்கு இருந்தது, சுத்த மனசாட்சி இருந்தது. இந்த 10,000 நாங்கள் வாங்கவே இல்லை. அது கொண்டு போய் அவங்க தம்பி இடத்துல கொடுத்தாங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை. ரைட். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நான் புரிய வைக்கணும் இல்லையா? என்னை சொல்றாரு, மதம் மாறிட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் தப்பா பேசுறாரு. எங்க அப்பாவுக்கு நான் என்ன பண்ணணும், நல் மனசாட்சியோடு நடந்து நான் யாருன்னு ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்க வேண்டும், அவர் வெட்கப்படும்படி நான் செய்யணும். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார்.
கடைசி நாட்கள்ல எங்க அப்பா உடம்பு சரியில்லாத நாட்கள்ல நான் அவரை போய் பார்க்கும்படியாக, அவரை நேசிக்கும்படியாக அவர் என்னை வெறுத்தார். சாதாரணமா கிடையாதுங்க. யூரின் டியூப் பிச்சுட்டு ஆக்சுவலா ட்ரெஸ் இல்லாம மொத்த மாடிக்கு போயிடுவார். எனக்கு ரொம்ப பயங்கரமான கஷ்டம். எனக்கு பெரியவங்களை பார்த்து பழக்கமே கிடையாது. என்ன பண்றது தெரியல. அப்புறம் அவர் கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறதுக்குள்ள போதுமோன்னு ஆயிடுது. ஒரு நாள் இரவு நான் ஒரு 7 மணிக்கு அவரை எல்லாம் குளிப்பாட்டி அவரை இது பண்ணி யூரின் டியூப் எல்லாம் போட்டு அந்த டைவெல்லாம் போட்டுட்டு ஒரு 8 மணிக்கு நான் வெளியே போயிட்டு ஒரு 10 மணிக்கு வர்றேன். எல்லாம் பிச்சு வீசிட்டு எல்லாம் மோசம் வந்து வச்சிருக்காரு. பயங்கரமான ஷாக். எங்க அப்பாவுடைய நண்பரை கூட்டிட்டு வந்து காமிச்சு, இந்த ஆள் நான் காப்பாற்ற முடியாது, இப்படி எல்லாம் 2 மணி ஆச்சுங்க படுக்கிறதுக்கு. எல்லாத்தையும் சுத்தம் சாதாரணமா கிடையாதுங்களா. மறுபடியும் 11 மணிலிருந்து நான் அந்த சுத்தம் செய்து அவரை சரியா அவரை சுத்தம் செய்யுது, பெட்டை சுத்தம் செய்யுது எல்லாம். அதுக்கு பின்னால நான் அவரை படுக்க வச்சு நான் படுக்கிறதுக்கு 2 மணி ஆச்சு. நல்ல மனசாட்சியுடன் என் தந்தையை காப்பாற்றினேன். கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. எங்க அப்பா அழுதார், வெட்கப்பட்டார், அழுதார். உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களா? நல் மனசாட்சியோடு நடந்து கொள்கிறீர்களா? வேதவசனம் சொல்கிறது, அவர்கள் வெட்கப்படும்படி ஒரு நாள் ஆண்டவர் உங்களை நிற்க வைப்பார். அதுக்கு நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். என்னதான் பண்ணியிருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கற்றை சூறையாடின ஒரு பெண் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால், என்னை கற்றை சூறையாடின என்னுடைய அந்த மனிதன் ஒருவேளை வருவாரானால் நான் அவரை மன்னிப்பேன் என்று சொல்லி நேரடியாக போய் நான் மன்னிக்கிறேன், நீ தெரியாமல் செய்த தவறை நான் மன்னிக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் விடும்போது அந்த பையன் அப்படியே கால் விழுந்தானா. ஐயோ, உன்னை போல நான் ஒரு பரிசுத்தவாதி நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி. எங்கே கற்றுக்கொண்டாய்? வேதத்திலே கற்றுக்கொண்டேன். மன்னிப்பை இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டேன். நல்ல மனசாட்சியோடு உன்னை நான் மன்னிக்கிறேன். எவ்வளவு பெரிய கிறிஸ்டியானிட்டின்னா சும்மா ஆடுறது பாடுறது சர்ச்சுக்கு போறது வர்றது இல்லைங்க. நல்ல மனசாட்சியோடு வாழ்வது. இந்த அப்பா வெட்கப்படும்படி ஆண்டவர் செய்தார். ஆம் அன்பானவர்களே, சரி, நல்ல மனசாட்சியை பத்தி பேசியாச்சு. குற்ற மனசாட்சி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். நானும் எனக்கு குற்ற மனசாட்சி இருக்குது. இப்ப யாரை நான் எதுக்காக அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு சிலதை பார்ப்பதை தள்ளி போட்டேன். வயதான நிலையில் இருக்கும் ஒரு சிலரை தள்ளி போட்டேன். நாளைக்கு பார்க்கலாம், நாளான்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அவர்கள் 1-2 பேர் தான். நான் அதுக்கு பின்னால் ரொம்ப உஷார். ஆமா, இறந்து விட்டார்கள். நான் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அவரை பார்க்க நான் நினைத்தேன். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், இது மனித இயல்பு. அதுக்காக இன்றும் நான் குற்ற மனசாட்சியில் உங்களுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறேன். அன்பானவர்களே, மறுபடியும் சொல்றேன். லாஸ்ட் சாட்டர்டே கிராஜுவேஷன், ரைட். என்னுடைய பாப்பாவுடைய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு கேன்சர் அப்படிங்கிறது அங்கே போய் தான் தெரிஞ்சிருந்தாங்க. சரின்னு சொல்லி போட்டு நான் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லாம பைபிள் 10 பைபிள் நியூ டெஸ்ட்மென்ட் கொண்டு போயிருந்தேன். ஒரு வேதத்தையாவது கொடுக்க வேண்டும் என்று வைராக்கியம். ஓகே, அப்ப அந்த அம்மா கொடுக்கலான்னு பார்க்கும்போது அவங்க எங்கேயோ பேசிட்டு அப்படியே மிஸ் ஆகி போயிட்டாங்க. நானும் தேடி 4 மணி 3:30 வரையும் பார்க்க நான் சொல்றேன் குற்ற மனசாட்சி. அவங்க இருக்கிறது எங்கே தெரியுங்களா? ஆத்தூர், சேலம் ஆத்தூர் தலைவாசல். இங்கிருந்து சேலத்துல 3 மணி நேரம், அங்கிருந்து 3 மணி நேரம் தலைவர். எங்க போறது? நாங்க யோசிச்சு பாருங்க. குற்ற மனசாட்சி என்னை துரத்துகிறது. இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது குற்ற மனசாட்சியை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆம் அன்பானவர்களே,
வாய்ப்பு கிடைக்கும் பொழுது. ஏன்னா மனுஷனத்துல நம்ம வந்து ஒப்புரவாகணும்னா அவன் முன்னால வரணும் இல்லையா? அது எப்போ நாளைக்கு நடக்கும். டக்குன்னு நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர் சந்தோஷப்படுவார் பாருங்க. அதை விட ஒரு சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. உயர்வு தானாக வரும். ஆம் அன்பானவர்களே, யோசேப்பனுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. ஏன் உயர்வு வந்தது? அப்படி கஷ்டப்படுத்தின சகோதரர்களை அவன் மன்னித்தான், மறந்தான், நன்மை செய்தான். சாதாரணமா கிடையாது. மினிஸ்டர் லெவல்ல போயிட்டான். மினிஸ்டர் லெவல்ல நம்ம எல்லாம் போனோம்னா நம்மளுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. இப்பவே நம்மளுக்கு தாக்கு பிடிக்க முடியல. இனி மினிஸ்டரானா யாரு கண்டுபிடிக்குமா சொல்லுங்க வரலாம். எங்கிருந்து தான் வருது எந்த ஈகோன்னு தெரியலைங்க. எங்கிருந்து தான் வரும் இந்த பெருமையும் தெரியலைங்க. ஆமா, தர்மியான நாள் நாம் சிந்திப்போம். நல்ல மனசாட்சியோடு யோசேப்பு நடந்து கொண்டான். தன் சகோதரர்களை மன்னித்து அவர்களை நன்மை செய்து கடைசியில வந்து யாக்கோபு இறந்த பின்னால அந்த சகோதரர்களா சொல்லுவாங்க, நாங்க செஞ்ச தீமைக்கு நீங்க எங்களெல்லாம் விட்டுவாரோ யோசேப்புன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க. அப்ப வந்து நான் என்ன சொல்லுவான்னா, நான் தேவனா? நான் தேவன் இல்லை, மனுஷன்தான். உங்களை நான் பராமரிப்பேன், உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். எவ்வளவு பெரிய பாருங்க, சாதாரணம் இல்லைங்க. எறும்புக்குழியில போட்டான், இஸ்ரேலை விட்டான். எத்தனை அடி வாங்கியிருப்பான்னு தெரியல எனக்கு. எங்க போய் மன்னிக்கிறான்? அங்கேயே மன்னிச்சுட்டான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த சகோதரர்கள் எல்லாம் வரும் பொழுது, தானியங்கள் கொடுக்கும் பொழுது, அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது, மன்னித்து மறந்து நன்மை செய்த காரியத்தை நீங்கள் ஆதியாகமம் 42 50 வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவானவர் அன்னைக்கே வந்து யோசேப்புமா வந்துட்டார். நம்ம தான் இன்னும் வந்து பிறக்கல, மறுபடியும் பிறக்கல. சும்மா சர்ச்சைக்கு போயிட்டு வந்துருக்கோம். ரைட். அன்றைய யூதா ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டோம் என்ற குற்ற மனசாட்சியினால் குற்றப்பட்டு தற்கொலை செய்து கொண்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரைட். இது வந்து என்ன சத்தியம். ஆனா இன்றைய யூதாசுகள் தினமும் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறார்கள். எவ்வளவு பயங்கரம் தெரியுங்களா? அந்த யூதாசும் கூட பெரிய மனசாட்சியில குத்தப்பட்டு என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை சாகரிக்கிறார்கள். மன்னிக்க முடியாத தன்மையினால், மறக்க முடியாத தன்மையினால், கசப்பினால், வெறுப்பினால், விரோதத்தினால் அப்படியே பயங்கரமா இருக்காங்கப்பா. சாதாரணமா கிடையாது. அந்த மேல பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் அன்பானவர்களே. கர்த்தர் எங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். நல் மனசாட்சிக்காக வேண்டுங்கள், சுத்த மனசாட்சிக்காக வேண்டுங்கள். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். சுத்த மனசாட்சியுடன் ஆபிரகாம் நடந்து கொண்டான். அன்பார்களே, நிறைய காரியத்துல சொல்லிட்டே போகலாம். நிறைய வேதத்துல நிறைய பேரு இன்னைக்கு வந்து குற்ற மனசாட்சியோட வாழ்றாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, நாளுக்கு நாள் அப்படியே குற்ற மனசாட்சி ஆகி செத்து போயிருதுங்க. அந்த மனசாட்சியை செத்து போயிடுச்சு. பைபிள் படிக்கிறாங்க, ஆனா அந்த மனசாட்சி மறுபடியும் என்ன பண்ணல, உயிரோட வரல. இங்கு எச்சரிக்கிறார் ஒரு வசனம் மூலமாக. ஒரே ஒரு வசனம் படிச்சு முடிச்சிடுறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், மனசாட்சி இல்லாதவன் இன்னும் மனசாட்சி இல்லாதவனாகவே போகட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய செயல்களின்படி, என்னுடைய செயல்களின்படி, இங்க வந்து படிக்கிற ஒவ்வொரு செயல்களின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தும் 22 அதிகாரம் 11-12.
இதுக்கு மேல ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்க தேவையில்லை. எங்கெங்கெல்லாம் சுத்த மனசாட்சியோடு இருந்தோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நல் மனசாட்சியோடு நடந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். குற்ற மனசாட்சி எங்கே உள்ளது ஆழமாக ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவத்துல மன்னிப்பு கேளுங்கள். ஒருவேளை இன்றே கடைசி நாளாக இருக்கலாம். ஆம் அன்பானவர்களே, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் அந்த கம்பளியை பொருத்தி விட்டு வந்த பின்பாக 3வது நாள் 4வது நாள் அவர் இறந்து விட்டார். மனிதன் எப்போது இருப்பான் இறப்பான் என்று சொல்ல முடியாது. நான் இந்த நொடியில் இருக்கிறேன், அடுத்த நொடியில் எப்படியாக இருப்பேன் என்று சொல்ல முடியாது. என் காலங்கள், என்னுடைய உயிர் கர்த்தருடைய கரத்தில் உள்ளது. ஒவ்வொரு இரவும் அந்த யூத சிறுவன் ஜெபிப்பானாம், ஆண்டவரே இந்த நாள்ல நான் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்பேனால் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை இன்றிரவு வருவேனானால் நான் உங்கள் சமூகத்தில் வரட்டும். யூத சிறுவன் அப்படியாக ஜெபிப்பானாம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறாக நான் படித்தேன் கடந்த நாட்களில். ஆமாம், யூத சிறுவனுக்கு அப்படியாக சொல்லப்பட்டது. இரவு ஜெபத்தை அந்த படுக்கையிலே படுக்கும் பொழுது அப்படியாக ஜெபித்து விட்டு அவன் ஒருவேளை இந்த இரவு வருவாரானால் உமது ராஜ்யத்தில் நான் வர வேண்டும். அன்புலே சுவாமி, தர்மியான நாளுக்காக நன்றி சொல்லமாட்டோம். வேறு பெற்ற ஒரு வார்த்தையை கொடுத்தேன், எனக்கு கொடுத்தேன். நல்ல மனசாட்சியுடன் வாழ்வதற்காக, சுத்த மனசாட்சியுடன் வாழ்வதற்காக விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய வேதத்தை கொடுத்தேன். ஆம் நாள்ல ஆண்டவரே, என் குற்ற மனசாட்சி எங்கே எனக்கு உள்ளது என்பதை காண்பி, அதை சரி செய்கிறேன், மன்னிக்கிறேன், மனம் திரும்புகிறேன். ஒருவேளை இன்று வருவீரானால் உங்கள் ராஜ்யத்தில் என்னை எடுத்துக்கொள்ளும். இந்த ஜெபத்தை இவர்களும் செய்து இன்று இரவு உங்களிடத்தில் ஒப்புரவாக முடியாது. கர்த்ததாமே நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.